सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய் ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 33வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. பிரேமமயனான இந்த நானா சாந்தோர்கர் ஜாம்னேரில் மாமலத்தாராக இருந்த பொழுது பக்தர் நலனில் அக்கறை காட்டும் சாயி செய்த அற்புதத்தை கேளுங்கள். இந்த விபூதியின் மகிமை அபாரம். ஸ்ரோதாக்கள் கேட்க ஆவலாக இருந்தால் மிக்க வியப்பூட்டும் அத்தியாச்சரியத்தை கொடுக்கும் 2வது சமத்காரத்தை சொல்வேன். நானாவின் மகளின் பிரசவ சமயம் நெருங்கி சகிக்க முடியாத வேதனையை அனுபவித்து கொண்டிருந்த பொழுது ஜாம்னேரிலிருந்து சாயி சமர்த் என்ற அழைப்பொலி கேட்டது. ஜாம்னேரில் இருந்த சூழ்நிலை ஷீரடியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் சாயி பாபா சர்வஜ்ஞர், சர்வவியாபி. ஜகத்தில் அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஒவ்வொரு பக்தனுடனும் தன் ஆத்மாவை ஐக்கியப்படுத்தியிருந்தார். நானாவின் நிலையை தெரிந்து கொண்ட சாயி சமர்த்தனின் இதயம் உருகியது. அக்கணமே என்ன செய்தார்? நானாவிற்கு விபூதி அனுப்ப வேண்டும் என்று நினைத்தார். இதனிடையில் ராம்கீர் புவா என்ற கோசாயியின் மனதில் தன் ஊருக்கு போக வேண்டும் என்ற விருப்பம் உண்டாயிற்று. அவரது ஊர் காண்டேஷ் தேசத்தில் இருந்தது. பிரயாணத்திற்கு தயாராகி பாபா தர்சனத்திற்கு மசூதிக்கு வந்து அவர் பாதங்களின் அருகில் வந்தார். பாபா ஷரீரதாரியாக இருந்தபோது முதலில் அவர் பாதத்தின் மேல் வீழாமல் யாரும் எந்த காரிய நிமித்தமானாலும் சரி பாபா அனுமதி பெற்று கொள்ளாமல் கிளம்ப முடியாது. விவாகமானாலும் உபநயனமானாலும் சாஸ்திரோக்தமாக செய்யும் மற்ற எந்த காரியமே ஆனாலும் எந்த காரணமானாலும் எந்த பிரயோஜனத்திற்காகவாவது பாபா அவர்களின் அனுமதி அவசியம். அவரது சம்பூர்ண அனுமதி, அவர் ஆசீர்வாத விபூதி பிரசாதம் இல்லாவிட்டால் எந்த காரியமும் நடக்காதென்று எல்லோருக்கும் திடமான நம்பிக்கை. இந்த ஊரில் உள்ள இந்த பத்ததியை அனுசரித்து ராம்கீர் வந்து பாபாவின் பாதங்களுக்கு வந்தனம் செய்து புறப்பட அனுமதி கோரினார். பாபா, காண்டேஷ் என்ற எங்கள் ஊருக்கு போய் வருகிறேன். எனக்கு உதியையும் ஆசீர்வாதத்தையும் புறப்படுவதற்கு அனுமதியையும் அளித்து தாசனாகி எனக்கு தயை செய்யவும் என்று வேண்டிக் கொண்டார். பாபா அவரை பிரேமையுடன் பாபுகீர் என்ற பெயரால் கூப்பிட்டார். சரி, சுகமாக ஊருக்கு போ. வழியில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள். முதலில் ஜாம்னேருக்கு போ. நானா வீட்டில் தங்கி அவரது சமாச்சாரத்தை தெரிந்து கொண்டு மேலே போ என்று சொன்னார். மாதவராவ் தேஷ்பாண்டேயிடம் ஷாமா அட்கர் எழுதிய ஆரத்தியை கடிதத்தில் எழுதி கோசாயியிடம் அனுப்பி நானாவிடம் கொடுக்கச் சொல்லு என்று சொன்னார். கோசாயிக்கு விபூதியை கொடுத்து இன்னும் கொஞ்சம் விபூதியை பொட்டலத்தில் கட்டி அவன் கையில் வைத்து நானாவிற்கு அனுப்பினார். அந்த பொட்டலத்தையும் ஆரத்தி கீதத்தையும் எடுத்துக்கொண்டு நானாவிடம் கொடு. அவர் க்ஷேமத்தையும் குச்சல சமாச்சாரத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் ஊருக்கு போ என்று சொன்னார். ஆரத்தி சாயிபாபா என்பது ராம ஜனார்தனின் கிருதி. ஆரத்தி ஞானராஜா என்ற ஆரத்தி பாட்டு போலவே ஆரம்பித்தது. இந்த இரண்டிலும் பதங்களின் ஜோடனை ஒன்றே. ராம ஜனார்தனன் ஜனார்தன சுவாமியின் பக்தன். அட்கர் சாயிபாபாவின் பாதங்களில் தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டவர். அவரது ஆரத்தி பாட்டின் ரச்சனை அதி அற்புதமானது. அந்த ஆரத்தி இல்லாமல் சாயி உபாசனை பூர்த்தியாகாது. அது பாபாவிற்கு பிரியமானது.
விபூதியுடன் கூட சாயிபாபா அனுப்பிய ஆரத்தி பாட்டு முழுவதையும் ஸ்ரோதாக்கள் கேளுங்கள். இதன் பலன் பிறகு தெரியும். ஆரதி சாயிபாபா சௌக்கியதத்தார ஜீவா சரணாரஜதலிம் தியவதாசாம் விசாம் வா பக்தாம் விசாம் வா. ஆரதி சாயிபாபா. சாயிபாபா தங்களுக்கு ஆரத்தி. ஜீவர்களுக்கு சுகமளிப்பவரே, இந்த தாசனுக்கு தங்கள் சரண தூளியில் புகலிடம் தாருங்கள். பக்தர்களுக்கு புகலிடம் தாருங்கள். ஜாலுனியாமனங்க ஸ்வஸ்வரூபிம் ராஹேதங்க முமுக்ஷ ஜனதாவி நிஜ டோலாம் ஸ்ரீரங்க டோலாம் ஸ்ரீரங்க. ஆரதி சாயிபாபா. மன்மதனை எரித்தவரே, தனது அதாவது ஆத்மஸ்வரூபத்தில் மூழ்கியவரே, மோட்சத்தை வேண்டும் மக்களுக்கு ஸ்ரீரங்கனாக காட்சி தருகிறீர்கள். ஸ்ரீரங்கனாக காட்சி தருகிறீர்கள். ஜெயமணி ஜெய் சபாவ தயா தைசானுபவ दाविसी दयगना ऐसे तुझी ही माव. ஆரதி சாயிபாபா. மனதின் பாவம் எப்படியோ அப்படியே தாங்கள் அளிக்கும் அனுபவமும். கருணை கடலே, தங்கள் மாயை அவ்விதமே, தங்கள் மாயை அவ்விதமே. तुम चेन्नाद्यातां हरे संस्रुति व्याता अकातदवकरणी मार्गदाविसियनाता दाविसियनाता. ஆரதி சாயிபாபா. தங்கள் நாமத்தை ஸ்மரித்தால் உலகத் தொல்லைகள் ஒழிகின்றன. தங்கள் லீலை ஆழங்காண முடியாதது. அனாதைகளுக்கு வழிகாட்டுகிறீர்கள். அனாதைகளுக்கு வழிகாட்டுகிறீர்கள். கலியுகிமவதார சகுண பிரம்ம சாச்சார அவதீர்ண ஜாலாசே சுவாமி தத்த திகம்பர தத்த திகம்பர. ஆரதி சாயிபாபா. கலியுக அவதாரா, சகுண பிரம்ம உருவமே, தத்த திகம்பர சுவாமியாக அவதரித்துள்ளீர்கள். தத்த திகம்பரரே தாங்கள். ஆடம் திவச குருவாரிம் பக்த கரீதிவாரி பிரபு பத பஹவாய பவ பய நிவாரி பவ பய நிவாரி. ஆரதி சாயிபாபா. வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை பக்தர்கள் பிரபுவின் பாதங்களை தரிசனம் செய்ய போகிறார்கள். பிறவி என்னும் பயத்தை நீக்குங்கள். பயத்தை நீக்கிவிடுங்கள். மஜ நிஜ திரவிய தேவா தவ சரணரஜ சேவா மாகனே ஹேம்சியாதாம் தும்ஹாம் தேவாதி தேவா தேவாதி தேவா. ஆரதி சாயிபாபா. தங்கள் பாத தூளியை சேவிப்பதே நான் கோரும் தனம். நான் உங்களை வேறு எதுவும் கேட்கவில்லை. தேவாதி தேவா தேவாதி தேவா. இச்சித தீன ஜாதக நிம்மலதோய நிஜ சூக பாஜாவே மாதவாயா சம்பால பூலி பாக சம்பால பூலி பாக. ஆரதி சாயிபாபா. இந்த எளிய சாதக பறவை தனக்கு சுகமளிக்கும் நீரையே கோருகிறது. இந்த மாதவனுக்கு அதை அளித்து தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள்.
கோசாயி பாபாவிடம், என்னிடம் மொத்தம் 2 ரூபாய்கள் தான் இருக்கிறது, இதை வைத்து கொண்டு நான் எப்படி ஜாம்னேர் போக முடியும் என்று கேட்டார். பாபா, கவலைப்படாமல் போ, உனக்கு எல்லா சௌகரியங்களும் ஏற்பாடாகும் என்று சொன்னார். சாயியின் பாதங்களில் நம்பிக்கை வைத்து கோசாயி தயாராகி புறப்பட்டார். பாபாவின் ஆக்ஞையை சிரமேற்கொண்டு விபூதி பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு தன் வேலையில் கண்ணும் கருத்துமாக கிளம்பினார். ஜாம்னேர் அவரது ரயில் வண்டி மார்க்கத்தில் இல்லை. பிரயாணிகளுக்கு சௌகரியம் இல்லை. கோசாயியை சிந்தை பிடித்து கொண்டது. ரயில் பிரயாணிகள் ஜல்காவில் இறங்கி அங்கிருந்து மிச்ச வழி நடக்க வேண்டும். 1 ரூபாய் 14 அணாவிற்கு ரயில் டிக்கெட் எடுத்தால் கையில் 2 அணாக்கள் மட்டுமே மிஞ்சும். இந்த பணத்தில் எப்படி முன்னால் போவது? இப்படி கோசாயி யோசித்து கொண்டே ஜல்காவ் ஸ்டேஷன் வரை டிக்கெட் எடுத்து அங்கே இறங்கினார். அங்கே தூரத்தில் ஒரு சிப்பாய், இங்கே ஷிரடியிலிருந்து வந்திருக்கும் பாபுகீர் யார் என்று தேடிக்கொண்டு வந்தான். அவன் அப்படி தேடுவது தன்னைத்தான் என்று தெரிந்து கொண்டு முன்னால் போய், நான் தான் பாபுகீர், என்ன வேண்டும் என்று கேட்டார். உங்களுக்காக என்னை சாந்தோர்கர் அனுப்பினார். அவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். டோங்காவில் உட்காரலாம், வாருங்கள் போகலாம் என்று அவன் சொன்னதும் சுவாமிக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிற்று. நானாவிற்கு ஷீரடியிலிருந்து சமாச்சாரம் அனுப்பியிருக்க வேண்டும், அதனால் இப்படி டோங்கா வந்திருக்கிறது என்று நினைத்தார். அவரது பெரிய கவலை நீங்கியது. சிப்பாய் ரொம்ப சமர்த்தனாக இருப்பவன் போல தோன்றினான். பெரிய மீசை, தாடி, நல்ல உடுப்பு போட்டிருந்தான். டோங்காவும் அழகாக இருந்தது. டோங்காவிற்கு ஏற்ற குதிரைகள். அவைகள் என்ன வாடகை வண்டி குதிரைகளா? மற்ற வண்டிகளை விட முன்னால் புறப்பட்டது. ராத்திரி 2 மணி அளவில் புறப்பட்ட டோங்கா விடியற்காலை வழியில் ஒரு கால்வாய் அருகில் குதிரைகள் தண்ணீர் குடிக்க நின்றது. நான் இப்பொழுதே வருவேன், நிதானமாக பலகாரம் சாப்பிடுங்கள், குடிக்க நீர் தருவேன், மாம்பழ பேடா, வெள்ள சஜ்ஜா சாப்பிடுங்கள், அப்புறம் வண்டிக்கு குதிரை கட்டி புறப்படலாம் என்றான் அந்த சிப்பாய். அந்த தாடியும் அவன் உடைகளையும் பார்த்தால் முசல்மான் போல் இருக்கிறது. அவன் வார்த்தையை கேட்டு இந்த பலகாரத்தை எப்படி தின்பது என்று சந்தேகப்பட்டார். பாபுகீர் அவன் ஜாதியை குறித்து கேட்க, டோங்கா வண்டிக்காரன், உங்களுக்கு ஏன் சந்தேகம்? நான் ஹிந்து, கர்வால் சத்திரிய புத்திரன், ராஜ்புத் ஜாதிகாரன். இந்த பழம் பலகாரம் உங்களுக்காகவே நானா அனுப்பியிருக்கிறார். மனதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நிச்சிந்தையாக சாப்பிடுங்கள் என்று சொன்னான். இப்படி அவன் மேல் நம்பிக்கை குதிர்ந்தவுடன் அவர்கள் இருவரும் பலகாரம் சாப்பிட்டார்கள். டோங்காக்காரன் வண்டியை கட்டினான். சூரியோதயத்தில் அவர் பிரயாணம் முடிந்தது. ஊருக்குள் டோங்கா பிரவேசித்த உடனேயே நானாவின் அலுவலகம் காணப்பட்டது. குதிரைகள் ஒரு கணம் நின்றவுடன் பைராகி சந்தோஷமடைந்தார். அவருக்கு லகு சங்கை இருந்ததால் பக்கத்தில் போய் வருவதற்கு முன், இது என்ன ஆச்சரியம், டோங்கா, குதிரைகள், வண்டிக்காரன் யாருமே இல்லை, யாருமே காணப்படவில்லை. அந்த இடமெல்லாம் நிர்ஜனமாக இருந்தது. இதென்ன சமத்காரம், என்னை இங்கு வரை கூட்டிக் கொண்டு வந்து இறக்கிவிட்டு எந்த பக்கம் போனார்கள் என்று மனதில் நினைத்து கொண்டு நானாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் கோசாயி அலுவலகத்திற்குள் போனார். நானா தன் வீட்டில் இருப்பார் என்று தெரிந்து கொண்டு அங்கு புறப்பட்டார். வழி கேட்டு விசாரித்து நானா வீட்டை சுலபமாக அடைந்ததும் வராந்தாவில் சிறிது அமர்ந்த பிறகு நானா உள்ளே கூட்டி போனார். சாயி பக்தர்களே, 33வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज